Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து 7 lakhs லோன் எடுக்கிறாங்க. ஸோ லோன் அப்படிங்கும்போது இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கேபிட்டல் P ஈக்குவல் டு 7 lakhs அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயோட வேல்யூ இது நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது 0.16. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பீரியட் வந்து 15 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ n equal to 15. இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்ஸ்டால்மெண்ட் ஹேஸ் டு பே அட் த பிகினிங் ஆஃப் ஈச் மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ எவ்ரி மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு கே எடுத்துப்போம், அதோட வேல்யூ வந்து 12. பிகினிங் அப்படின்னு கொடுத்தனால நம்மளோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலால ஒரு எக்ஸ்ட்ராவா 1 + i அப்படின்னு வரும். அது போக a by i and 1 minus 1 by 1 plus i whole power n. பட் இதில் வந்து நம்ம எவ்ரி மந்த் அப்படின்றனால இந்த ஐயோட வேல்யூ எங்கெல்லாம் வருதோ நம்ம கேவால் டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி n வர இடத்துல கேவால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கே வந்து 12. ஸோ இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது இது 7 lakhs ஈக்குவல் டு 1 + 0.16 by 12. இது போக a by 0.16 by 12. 1 minus 1 by 1 plus 0.16 by 12 whole power 15 into 12. ஸோ இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 lakhs அப்படியே வச்சுட்டு இது வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 12 + 0.16 by 12 அண்ட் இந்த 12 வந்து மேலே வந்துடும். ஸோ 12a by 0.16. அடுத்தது 1 minus 1 by 1 plus 0.16 by 12 வந்து 0.0133. பட் இதோட பவர் வந்து 15 into 12 இருக்கு இல்லையா, அது வந்து 180 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா இந்த 12 and 12 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 7 lakhs இருக்கு. 12.16 into a divided by 0.16. இந்த இடத்துல 1 minus 1 by 1.0133 இதுக்கு whole power 180. இப்போ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 1.0133 பவர் 180 வந்து 9.772 கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ராங் வேல்யூ. இதோட கரெக்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.78568. நம்ம அது வந்து 57 அப்படின்னு எடுத்துக்கலாம். 10.7857. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ மீதி எல்லாத்தையும் as it is எழுதணும். இந்த இடத்துல 1 by 10.7857. இப்போ 1 divided by அப்படின்னு போடணும். இப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ இங்கே எழுத போகிறோம். ஸோ மீதி டேர்ம்லாம் as it is எழுதணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 minus 0.092715. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் 0.907285. ஸோ இந்த ஏ மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு அப்போ இந்த 7000 வந்துடும், சாரி 7 lakhs வந்துடும். இந்த 0.16 இங்கே ப்ராடக்ட் ஆகும். இங்கே ஏ கூட இருக்கிற டேர்ம் எல்லாம் இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். 12.16 into 0.907285. இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10,151.75. இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக rupees
10,152 அப்படின்னு எடுத்துக்கலாம்.